ஏப்பா வாசனை கமாய்க்குத. என்னடி அவரை இன்னும் காணோம்? ஏன் அவர் வர்றதுக்குள்ள வாசனை காத்துல போயிடுமோ? போடி வா போய் பார்க்கலாம். சௌக்கியமா அலங்காரம்? அப்பாடா, கண்ணெல்லாம் வலி கண்டு விட்டது. எவ்வளவு நேரமா கால் கடுக்க வழியை பார்த்து கொண்டு நின்றேன் தெரியுமா? நல்ல வேலை, அம்மா கால் ஓடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. பறந்துட்டு தான் ஓடி வந்தேன். ஆனா ரோடு உலகி சேருமா? ஆமா, ரோடு மேல பழிய போட வேண்டாம். அலங்காரம் சரி, முதலில் சாப்பிட்டு அப்புறம் ராத்திரி முழுவதும் பேசிக்கொண்டிருப்போம். சுப்பி சுப்பி, என்னம்மா? சீக்கிரம் இலையை போட்டி. 2 பேருக்கும் ஒரே இலையா போடவா இல்ல? போடி. ஐயா, இந்த ஊர்ல எங்கேயாவது படுக்கிறதுக்கு இடம்? சும்மா இந்த வீட்டு திண்ணையில படுத்துக்குங்க, கொசு கிசு ஒண்ணே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடித்தம்னு தெரிஞ்சு இந்த புளியங்காய் சட்னி பண்ண பாரு, அது ரொம்ப பிரமாதம் போ. என் வாழ்வில் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். வழக்கில் நான் தோற்றிருந்தால் ஆரோ குளமோ பார்க்க வேண்டியிருந்திருக்கும். பைத்தியம், நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன குறைச்சல்? உங்க அண்ணன் அப்பீலுக்கும் போறானா? அப்பீலுக்கா? போகட்டுமே, ஹைகோர்ட் என்ன, பிரிவி கவுன்சில் வேண்டுமானாலும் போகட்டும். இந்த சர்வோத்தமன் தீர்ப்பு எழுதிட்டா அதை பிரம்மதேவனால கூட மாற்ற முடியாது. என்ன ஹைகோர்ட் என்றால் அது எப்படித்தானே செலவாகும்? செலவா? அந்த கவலை உனக்கே அலங்காரம். அப்புறம் நான் என்னத்துக்கு இருக்கேன்? தாங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? வா அலங்காரம், உட்கார். நீ ரொம்ப கோபமா இருப்பதாக சத்ரநாத சொன்னார். ஆமா, பிறகு என்ன? இந்த பக்கமே திரும்பி பார்க்காமல் இருந்தார். அந்த புண்ணியவான் மாத்திரம் இல்லாதிருந்தால் இந்த ஊருஷி எனக்கு கிடைத்திருப்பாளா? ஆம், அவரை போல பரம உபகாரி ஒருவருமே இல்லை. ஆதியிலிருந்து எனக்கு அளவு கடந்த நன்மைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, உங்க அண்ணனுக்கு எத்தனை குழந்தைகள்? பெண்டாட்டியே இல்லையே. ஓஹோ, பீஷ்மாச்சாரியா? இல்லை, கல்யாணம் ஆயிற்று. ஆனால் அவர் பெண் ஜாதி ஒரு பூசாரியை அவர் மனம் வெறுத்து விலக்கி விட்டார். அவள் ஊர் ஊராக சுற்றி கடைசியில் இருந்தே போய்விட்டாள். உங்க அண்ணன் மறு கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் நம் சட்டநாதன் பிள்ளை தந்திரமாக அவர் மனதை கலைத்து தடுத்து விட்டார். அப்படியானா அந்த சொத்து பூராவுக்கும் இந்த அலங்காரம் தான் ராணி. இந்த ராஜா இருக்கும்போது நான் ராணியை கேட்கணுமா? வாருங்கள். நான் மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை வீட்டுல தான் இருக்கிறேன். சொல்லி இந்த வீட்டுக்கு நம்பின காரியம் ஜெயமாகுது. உன்னிக்குல இடத்தை சொல்லி ஜெயமாக போகுது. உன்னிக்குல நம்பின காரியம் ஜெயமாகுது. ஒன்னும் ஒரு அபாயம் இல்லை. இந்த வீட்டுக்கு ஜெயம் நடக்க போது முன்னூறு பெரிய மனுஷனால அந்த காரியம் நடக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு ஜெயமாகுது.
இதுல ஒண்ணு ஒரு கஷ்டம் கிடையாதுன்னு எல்லாவாக சொல்லிக்குது ஜாமத்தில. இந்த புட்டுக்கு ஒண்ணு ஒரு கஷ்டம் கிடையாது, இந்த புட்டுக்கு பகமாரிக்கிறான். தாலி அறுத்தவளுக்கு லாலியும் ஊஞ்சலும். நீதி ஒரு நீலியின் சிரிப்புக்கு நெளிந்து விட்டது. அலங்கார தாட்சியும் அவள் ஆசை நாயகனும் சட்டநாதன் நாட்டி வைக்கும் பொம்மைகள். சட்டநாதா, உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. இல்லாவிட்டால் நேற்று ராத்திரி விதி என்னை இங்கு அழைத்து போகுமா? சத்தம் போட்ட கழுத்தை திருவிடுவாங்க. கழுத்தடி நகை. அட பாவிகளா, என்னை விட்டு விடுங்கள். கழுத்தடி தோட்ட இல்லாட்டி காது அறுத்துரும். ஆமா, எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் அனாதை. என்னை விட்டு விடுங்கள். இங்க யாரும் இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் காசி, ஏய் திருப்பதி, ஏய் பழனி, ஓடியாங்க ஓடியாங்க. ஐயோ. டேய், ஆளுங்களா ஜாஸ்தியா வராங்க. ஆட ஓடி. ஐயோ. ஏய் அப்படியே வந்து வளைத்துக் கொள்ளுங்கள். ஏய் மர்மமனே, நீ இப்படி வா. விடாதே விடாதே. சுவாமி, உங்களுக்கு கோடி புண்ணியம். குழந்தை, நீ யாரம்மா? சுவாமி, கண்ணீர் விடுவதற்கென்று கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். அப்படி என்னம்மா உனக்கு கஷ்டம்? வக்கீல் சட்டநாதபிள்ளியின் தம்பிக்கு என்னை வாழ்க்கைப்பட பெற்றோர்கள் வற்புறுத்துகிறார்கள். சட்டநாதன் அந்த வன்னஞ்சன் உன் வாழ்விலும் குறுக்கிட்டு விட்டானா? சரி, இப்பொழுது எங்கே போவதாக உத்தேசம்? சுவாமி, எனது பாட்டனார் மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை வீட்டில் இருக்கிறார். ஓஹோ, நடந்து கொண்டே உன் வரலாற்றை சொல்லு. அந்த திருடர்கள் திரும்பி வந்தாலும் வருவார்கள். சீக்கிரம் வா. தம்பி, எங்களை கொஞ்சம் மன்னார்குடி வரைக்கும் ஏத்திட்டு போறியாப்பா? சரி, ஏறிக்குங்க. ஆனா சத்திரத்தை கிட்ட இறங்கிடணும். சரி தம்பி.